வெல்கம் டு யுகாமி கேமர்ஸ். வந்துட்டேன் கைஸ், திரும்பி வந்துட்டேன். சர்வைவல் சீரீஸை விட்டு பிடிக்கிறதுக்கு திரும்பி வந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை கைஸ், அதாவது 3 நாள் கழித்து சர்வைவல் சீரீஸ் போடுறேன். அதுக்கு காரணம் வந்து எனக்கு ஃபீவர். அந்த ஒரு காரணத்தினால தான் கைஸ் வீடியோஸே போட முடியல, மன்னிச்சு கொள்ளுங்கோல். சரி, நான் எடுத்தோன்னு விட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். சரி, எடுத்து விட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்குமா. அப்படியே வந்து இங்கே இருக்கிற எல்லா மரத்தையும் உடச்சிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். அது கூட செய்யாமல் நான் பாட்டுக்கு பில்லரை கட்டி மேலே ஏறி என்னென்ன அவக்களை பண்ணியிருக்கேன். சரி, கிடக்குது. இங்கே இருக்கிற விட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிடும். இந்த லாஸ்ட் விட்டு கையில் கட்டுறா. என்னடா என்னை ஏமாத்துறீங்களா? சரி, எடுத்துட்டேன். அவ்வளோதான் கிடக்குது. இப்போ வந்து நான் அவங்கள்ட்ட 23 பிளாங்க் செய்வேன். கரெக்டுன்னு நினைக்கிறேன். 23 பிளாங்க் செய்வேன். செஞ்சு முதல்ல ஒரு பிக்காக்ஸ் ஒன்று தான் செய்ய போகிறேன். ஆக்ஸ் எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. ஏன் ப்ரோ பிக்காக்ஸு சொல்லி கேட்டிங்கன்னா, பக்கத்தில் தான் ஸ்டோன் இருக்கு, அதனால் வெட்டி எடுத்துக்கணும் தான். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு கிராஃப்டிங் டேபிள் ஸ்டிக்கு கொஞ்சம். ஏன் ப்ரோ நீ வந்துட்டு கொஞ்சம் எப்படி நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ நீ வந்து கொஞ்சம் இது மாதிரி ஆடலாமா ப்ரோ, எப்படி அதாவது ஸ்டிக்கெலாம் வச்சு அவங்களே கிராஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ வந்து ஆட வந்தானே ப்ரோ கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஆட தெரியும் தான் கைஸ். ஆனால் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அது தனியாக எடுத்து வைக்கணும் பிளாக்கை. எதுக்கு நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால் நம்ம பாட்டுக்கு தான் இருக்கணும். சரி, கிடக்குது. வந்தோன்னே மொக்க போட ஆரம்பிச்சிட்டேன். சரி, இந்த வீடியோ வந்து முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோட கோல் என்னோட அயன் கொடுத்து வச்சுருக்கீங்க. என்னடா ஸ்டார்டிங்கில் அயனா? எத்தனை அயனு எத்தனை அயனுப்பா? மொத்தமாக ஒரு 2 அயன் கொடுத்துருக்கானுங்க. எடுத்தோடனே ஷீல்டு செஞ்சிடணும் கைஸ். அதுக்கு வந்து வந்துட்டு ஸ்டோன் பிக்கெக்ஸ் செய்யணும். எங்கே ஸ்டோன் பிக்கெக்ஸு மீன் செஞ்சுட்டு உள்ளுக்கு கேவுக்குள்ளே போயிடுவோம். போய்ட்டு இருக்கிற அந்த அயனெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு தான். எத்தனைடா கொடுக்குறீங்க? இங்கேயே கொடுக்குறீங்கடா. நல்லா வேடா, உங்களுக்கு நல்ல மனசுடா. என்னடா இன்னும் 2-3 அள்ளி கொடுத்துருக்கலாமேடா. ஏன்டா அவ்வளோ குறவாக கொடுக்குறீங்க? சரி, பரவாயில்ல கைஸ். ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்மளுக்கு வந்து 4 அயன் கிடச்சிருக்கு. இதை வச்சு நாம் வந்துட்டு ஒரு ஷீல்டு, ஒரு வாட்டர் பாக்கெட்டு அவ்வளோ செஞ்சுக்கிட்டா போதும். ஏன் அப்புறம் வாட்டர் பாக்கெட்டுங்கிட்டிங்கன்னா, வாட்டர் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும்ன்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் எல்லா வேலையிலும் சிறப்பாக பண்ணிக்க முடியும். அதனால தான் கிடக்கு. இதுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஓட வரணும் அந்த ஏரியா விட்டு. நம்ம பாட்டுக்கு வெளியே வந்துடணும். மைண்ட் பண்ணதை வச்சுட்டு அன்றைக்கி வேணால் ஸ்டிக்கு செஞ்சாகணும். அதுக்கு முதல்ல வந்து நான் ஸ்டிக்கு செஞ்சிடணும் தான். ஸ்டிக்கு செஞ்சுட்டு ஃபர்னஸ் ஒன்றே ஃபர்னஸ் கொடுக்கூடாது. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இதை வெட்டணும். ஆனால் அதுக்கு முன்னுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆக்ஸ் செய்கிறது நல்லது. மேங்க வந்து சர்வைவல் சீரீஸில் முக்கியமாக சொல்கிறேன் கைஸ். ஆக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம். ஆக்ஸ் வந்து முக்கியமான விஷயம்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆக்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்ஸ் இருந்துச்சுன்னா எனிமியை வந்து உங்களால் அட்டாக் பண்ண முடியும். சரி, இந்த வீடியோ வந்து ரொம்ப மெதுவாக தான், லோவன் குவாலிட்டியிலே தான் இருக்கும். ஏன்னா ஆடியோ வந்து ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து வாய்ஸ் சரியில்லை. ஏன்னா எனக்கு வந்து ஃபீவர் கேஸ், அதனால தான். சரி, கிராவலாச்சும் ஒன்று வந்துருக்காங்க. ஒரே ஒரு கிராவல் இருந்துச்சுன்னா அந்த கிராவல் வச்சு ஒரு ஃப்ளிண்டர் ஸ்டீலாச்சும் எடுக்கலாம். எடுத்துறியாடா? ஆமாம், ஒரே ஒரு கிராவல் எடுத்துகிட்டு வரணும். கிராவலாது இந்த கிராவலாது அவ்வளோதான், கிராவல் தான். ஃப்ரெண்டு ஸ்டீல் செய்ய முடியுமா? பரவாயில்ல, செஞ்சுப்போம் ஃப்ரெண்டு ஸ்டீல். ஆனால் இதில் முதல் ஷீல்டு செய்யணுமே. ஆமாம், ஷீல்டு செய்யணும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃப்ளவராக ஆகுறதுனால அணிலாம் சுற்றி நிற்குது பாருங்கள். வேறு லெவல். பக்கத்தில் டெசர்ட் இருக்குது. என்னடா டெசர்ட்டுன்னு நினச்சா ஒரு சின்ன பீச் மாதிரி கொடுத்து, ஐலாண்டு மாதிரி கொடுத்து ஏமாற்றி விட்டீங்க. சரி, கிடக்குது. இன்னைக்குள்ளே நான் வந்து ஒரு இதை கண்டுபிடிக்கணும் போய். அதாவது ஒரு ஆடை கண்டுபிடிச்சி நின்றுச்சு செட்டில் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு ஷெல்டரை உருவாக்கிட்டு உட்கார வேணும். தெரிஞ்சு ஷெல்டரை உருவாக்கிட்டு தான் கைஸ் உட்காரணும். வேறு வழி இல்லையே. சரி வாங்க, நம்ம அந்த சைட் போய்ட்டு நம்மளோட ஷீல்டை மேக் பண்ணிக்கலாம். அப்பாவி ஷீல்டை மேக் பண்ணோன்னா அது வந்து நம்ம வந்து முறையான ப்ராசஸ் பண்ணுங்க. ஷீல்டை மேக் பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உருக்கணும். அயன் எல்லாமே உருக்கணும். என்னடா அது? சரி, கரெக்டாக கைஸ். ஒரு ஷெல்டரை உருவாக்கிட்டு அந்த இடத்துல போய்ட்டு உருக்கிறேன். நான் பாட்டுக்கு தண்ணியில் வந்து நிற்கிறேன். எவனாச்சும் வந்து தயிர் தூக்கி வந்து அடிச்சிட போகிறான். ஓகே, பூசணிக்காய் மண்டை எனக்கு காணுங்க. பூசணிக்காய் இருக்குது, கலெக்ட் பண்ணிப்போம். எதுக்கு விடணும்?
பூசணிக்காலாம் நீங்களும் சப்போஸ் பூசணிக்காலாம் அவங்க சுரேல் சீரீஸில் பார்த்தீங்கன்னா போடாதீங்க, இப்படி கலெக்ட் பண்ணிட்டு போங்க. ஏச்சும் சாப்பாடு செய்யறதுக்காச்சும் ஒர்க் ஆகும் இல்லையா? சாப்பிட்றதுக்கு கூட ஒர்க் ஆகும்னு சொல்ல வந்தேன். ஐ மீன் வந்து என்னென்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சாப்பிடும்போது உதவியாக இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். சரி கிடக்குது. நம்ம வேலை வந்து என்னது, ஹைட்டாக நம்ம வந்து ஒரு ஏரியாவில் ஏறணும், அதுதான் நம்ம வேலை. அது வந்து கொஞ்சம் டேர்ட்டை கலெக்ட் பண்ணியிருந்தோம். டேர்ட்டை பாட்டுக்கு நான் வாட்டுக்கு கலெக்ட் பண்ண வந்தேன் கைஸ். நான் டேர்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறேன். டேட்டா கலெக்ட் பண்ண வேணும், டேட்டா கலெக்ட் பண்ண வேணும், டேட்டா கலெக்ட் பண்ண வேணும். டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு, முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணுறேன். எப்போ டேய் ஆடு எப்பட்றாங்க? சரி கிடக்குது. என்னோட காம்போலாம் உண்டு கொடுக்குறேன்டா டேய். பத்தியாரே உங்களுக்காக நான் அவனுக்கு போகிறேன். சேர்த்துறான், உள்ளு கிடச்சிச்சு. சூப்பர். டேய் டேய் கோழி, டேய் நெல்லு பார்ப்போம், நெல்லு பார்ப்போம். ஏடா சிக்கன் கொடுத்தியாடா? சிக்கன் கொடுத்துருக்கான், இது கொடுத்துருக்கலாம். இதுக்கு பம்கின் கேக்குக்கு நம்ம என்ன செய்யணும்? செய்ப்பேன் கிடக்குது. பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு ஷெல்டர் உருவாக்கிட்டோம் தான் கைஸ். அது முதல்ல இதெல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வரும். எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான். டேட்டு கொஞ்சம் இருந்தாலே போதும். அப்படியே குடிச்சிடுவோம். போயிட்டு ஒரு ஏரியாவில் போயிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஏரியா கட்டிட்டு செட்டில் ஆக போகிறேன். மேலே தான் கேஸ் வீட்டுக்கு வீடு மாதிரி கட்டிட்டு அந்த ஏரியாவில் செட்டில் ஆக போகிறேன். ஒரு பிளாக் ஹைட்டு மேலே காட்டுவோம். கேஸ் ஒன்றும் இல்லை கேஸ், அதாவது அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு ஷீல்டு ஒன்று ரெடி பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கெல்டன் பையன் இல்லாத வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் கேஸ். ஸ்கெல்டன் பையன் அப்பா சாமி, டைரண்ட்டு கைஸ், ட்ரவுண்டு கைஸ், டைரண்ட்டுன்றாங்க. ஏங்க இந்த பில்டிங் பிளாக் வந்து இதுக்கு ஒர்க் செய்யுமா? ஒன்றும் செய்கிறதில்ல. சரி கிடக்குது கைஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தூக்கி இப்படி பிளாக்கை போட்டு இதை பூச்சி அடிச்சுன்னே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராவலாச்சும் கிடைக்காது. ஏய் என்னடா ஒரு கிராவலாச்சும் கிடைக்காது சொல்லி பார்த்தா கிடைக்காதாடா? ஏய் என்ன கைஸ் இது? டேய் கிடச்சிட்றா. ஓ மை காட் கைஸ், கிடச்சிச்சு கைஸ். நம்ம பொட்ட கஷ்டம்னா வருத்து கைஸ். கிடச்சிச்சு, அவ்வளோதான். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் ரெடி கைஸ். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் ரெடி ரெடி பண்ணணும். எடுத்து தூக்கி போடணும். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செஞ்சு கூறாடே தம்பி. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் அழகாச்சுமே ஃபுட்டுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. அப்படியே உடச்சி எடுத்துக்கணும். ஓகே சூப்பர். அப்படியே நம்மளோட பிக்செக்ஸை வச்சு பக்கத்தில் உட்காந்து வெட்டுவோம். நீ கையா கீழே விழுந்துட்டான்னு என்ன பண்ணுறது? ஏய் என்னடா பண்ணுறா? சரி இங்கே பாடுறா. என்னடா அது? கீழே வந்தா வச்சுக்கேன் அவனை கொளுத்தி விட்ருவேன். நீங்கள் சொன்ன சும்மா கொளுத்தி விட்டு பார்ப்போம். என்னடா கொளுத்தி விட முடியல? ஐயோ போச்சு ஐயோ. என்ன கைஸ் இது? நம்மளுக்கு பண்ணி தான் கைஸ் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஐயோ குமுக்குன்னு எரியுத. கடவுளே காப்பாற்றுங்க. அவ்வளோதான் சுடிய போகுது. இருங்கடா அவங்கள வந்து கொளுத்தி விட்றேன் வந்தேன்னு வச்சுக்கேன். என்னது? சாம்பி எப்பட்றாங்க தம்பி? ட்ரோண்டா மாட்டோம். தம்பி எப்பட்றா? எப்பட்றா? தம்பி சொல்கிறா ரகசியத்தை சொல்கிறா. நான் ட்ரோண்டா மாறோம்ல. நீ அவனை விடிய தொண்டா இருக்கு உனக்கு. வாங்க நம்ம வந்து நம்ம ஷெல்டரை வந்து உடைக்க வேண்டிய டைமு. ஷெல்டரை நான் ஏன் உடைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கையோடு நம்ம ஷெல்டரை தூக்கிட்டு போகிறது தான் என்னோடய பிளானு. ஷெல்டரை வந்து நான் ஏன் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி நிறைய தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கே தெரியும், நம்மள்ட்ட எந்த பொருளுமே பத்தாக்குறையாக இருக்கிறது. அதனால தான் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருவோம். ஓகே நேராக தான் இது. எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருவோமா கைஸ்? நம்மளுக்கு வந்து எதுவுமே பத்தாக்குறை தான். அதனால் வந்துட்டு எல்லாமே உடச்சி எடுத்துடணும்.
இப்போ கீழே வந்து க்ரீப்பர் நின்றுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், பயந்துருவாங்க கைஸ். க்ரீப்பரே வந்துடாதடா டேய். என் வாழ்க்கையில் வந்து சூனியம் வைக்காதடா டேய். அவ்வளோதான், எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறேன் தான். பார்த்துறான் கைஸ், பார்த்துறான் பயப்பட. டேய் நீ க்ரீப்பரே, நீ கிட்ட வந்தால் உனக்கு கொளுத்தி விட்றேன்டா. வாடா 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 வாடா, வெளியே வாடா வாடா, வெளியே வாடா. ஐயோ கேஸ் விட போய் வம்புல் தின்னுக்கிறேங்கண்ணே. ஏய் வாடா டேய், வெளியே வாடா. வெளியே வாடா. வெளியே வாடா வேணே. வாடா. வா வா, இப்படி வா, இப்படி வா. ஓடுறா சாமி. கைஸ் ஓடிடணும் கைஸ். அப்பா யோய் தொட்டிட்டு வருது கைஸ் க்ரீப்பரு. ஐயோ ஓடிடுறா. இது வேண்டா சொல்கிறது. இன்னும் கைஸ் செத்து இருந்துருப்பேன். சரி, சர்வைவல் சீரிஸ் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா வரகாம லைக்கை போடுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வீடியோ எடுக்கிறேன்னா நாளைக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். செஞ்சு லைக் போடுங்க. அந்த கேப்பில் நான் வந்து ஒரு போட்டை செஞ்சுட்டு காம்பிடுவேன் தான், அந்த ஏரியா விட்டு. எப்பாடே போட்டுடா. தம்பி க்ரீப்பர் வரதுக்கிட்டே போட்டு செய்யணும். ஒரே ஒரு போட்டு போதும். தேங்க்யூ ஃபார் த போட்டு. கொளுத்தி விட்டுருக்காமா கைஸ். க்ரீப்பரை வந்து கொளுத்தி விட முடியுமா முடியாதா? ஆனால் வந்துட்டு கிரியேட்டிவ் மூலம் கொளுத்தி விட முடியும். எனக்கு மேலே ஃபுட்டு இருக்குது கைஸ். ஃபுட்டு ஓடாதரா. தம்பி என்னடா நான் பற்றி நிற்கிறேன். தம்பியே, நீ தாண்டா எனக்கு ஃபுட்டு கொடுக்கணும். அவ்வளோதான், ஓடு. வந்து ஃபுட்டு கொடு. தம்பி ஃபுட்டு கொடுறா. தம்பியே ஃபுட்டு கொடுறா. ஃபுட்டு கொடுத்துட்றா. என்னடா எரிய மாட்டேங்கிறீங்க? நான் பத்தச்சாவண்டி. சாவு பக்கம் சாவு. அவ்வளோதான், செத்துறான். ஃபுட்டு கொடுத்துருக்கான் கைஸ். எப்பா குக்குடு இது கொடுத்துருக்கான். இது சாப்பிடணும், அப்படியே சாப்பிடணும். இதுதான் கைஸ் நம்ம வந்து ஒருத்தனையாக கொளுத்தி எடுக்கணும். ஃபுட்டு எடுத்து சாப்பிடணும். இன்னும் பிகி இருக்கான் கைஸ். அங்கே ஒரு பிகி இருக்கான். அவங்க அதையும் முடிச்சு விட்ருவோம். இது என்னடா அது? ஏதோ குப்பை மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுக்க தேவையில்லை. என்னடா எடுக்க தேவையில்லைன்னா கையில் வந்து உட்காந்துக்கிச்சு. சரி என்னங்க தூக்கி எதையும் நட்டு விட்டு ஓடிடலாம் தான். இது க்ளோவ் ஆகுது. டேய் பிகி பாய் எப்படி இருக்கிற? கடைசியாக நான் அந்த சர்வைவல் சீரீஸில் பார்த்தேன். இது டெக்னோபிளாட்ஸ் நாட் ஈவன் டெட் பேபி. கிட்ட வராதா? டைலாக்கே மாற்றி சொல்கிற மாதிரி கைஸ். டெக்னோபிளாட்ஸ் நாட் ஈவன் டெட் பேபி. நாட் ஈவன் க்ளோஸ் பேபி. அட பாவி. பத்தின்னு சாவுடா. செத்து தோடா. செத்து. ஓமையன். என்னடா அது பத்தினே இருக்குது. சர்வைவல் சீரீஸில் ரொம்ப பாடுபடுறேன். இந்த பாடுபட்டு உங்களுக்கு தான் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக்கே போடுங்க கைஸ். ஏன் கைஸ் இந்த மாதிரிலாம் நான் துன்புத்துறீங்க? சரி கைஸ், இதோட வீடியோ முடிச்சுப்போம். இந்த ஏரியாவிலேருந்து முடிக்கிறேன். ஆனால் நான் ட்ராவல் செய்கிறேன் ஆஃப்லைனில். ட்ராவல் செஞ்சு தான் கண்டினியூவே பண்ணுவேன். ஸோ யாரும் வந்துட்டு அப்படியே வந்து இவன் ஒரு நாள் சர்வைவல் சீரிஸ் போடுவான் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் பழைய சர்வைவல் சீரிஸ் வந்து மூடெல்லாம் க்ராஷ் ஆகிருக்கு, வேர்ல்டுலாம் க்ராஷ் ஆகிருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலி. சரி பரவாயில்ல விடுங்க. இந்த சர்வைவல் சீரிஸை நான் பக்காவாக நான் விளாடுவேன். அப்படி விளாடணுன்னா மறக்காமல் லைக் போடுங்க, ஷேரை போடுங்க, சப்ஸ்கிரைப் போடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் ஈஸினாலும் விளாண்டு போட முடியும். யோசிக்கிங்க, புரிஞ்சிக்கிங்க, அறிஞ்சிக்கிங்க, தெரிஞ்சுக்கிங்க. ஐஸ் நான் உங்கள் ஜாவா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கிறேன். சரியா? என்னடா கேவு மாதிரி இருக்குது? கேவு மாதிரி தான் கைஸ். கேவு தான் கைஸ், தண்ணி கேவு இது. ஆனால் இதுக்குள்ளே போனால் மேமா பிளாக்ஸ் வேணுமே. யார் கொடுப்பான்? ஒப்படம் கொடுப்பான். இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இதோட ட்ராவலிங்கில் இறங்கிடுவோம். பாய் ஃப்ரம் யுகாமி கேமர்ஸ். பாய்.